بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் அரபி என்ற கிதாபின் பாடங்களை வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லா, அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய பாடத்தின் எண்ணிக்கை அல் முக்தாராத் பாடம் 77. 76 பாடங்களை கடந்து 77வது பாடத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது நாம் ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸையிப், தாபிஈன்களின் தலைவர் சயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றித்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இதனுடைய கடைசி பகுதியாக இருக்கிறது. அதாவது இதிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த பெரும் சேவை நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக மிகவும் சிறப்பான முறையிலே இலகுவான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. இது மாபெரும் ஒரு சேவையாக இருக்கிறது. இந்த சேவைக்குரிய கூலி அல்லாஹு தாலா தான் நிச்சயமாக வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதிலே உயர்ந்தது அவனுடைய திருப்பொருத்தமாக இருக்கிறது. எனவே இது போன்ற நலவான காரியங்களில், நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்வோம், இன்னும் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். தங்களுடைய துவாக்கள், அதாவது இந்த நிறுவனத்தின் இஸ்திகாமத்திற்காக வேண்டி, இது நிலைத்திருப்பதற்காக வேண்டி, இதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் மக்கள் பயன்களை அடைவதற்காக வேண்டி உலகமெங்கும் இல்முகள் பரப்பப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே துவாவை செய்யுங்கள். அதே போன்று இன்னும் ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதன் மூலமும், இன்னும் அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்களை நன்கொடைகளாக வாரி வழங்குவதன் மூலமும் தாராளமாக உதவி செய்யலாம். அந்த அடிப்படையிலே நன்கொடைகள் தர விரும்புவோர்களுக்காக வேண்டி இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய அருளை, திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அதற்குரிய கிருபையை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சய்யிது தாபிஈன் சயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்னி ஹல்கான், தாபிஈன்களின் தலைவரும் படிப்பினைகளும். இதுவரை ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஆரம்பத்திலிருந்து அவருடைய அடிப்படை விஷயங்களிலிருந்து இறுதி வரை பார்த்து வந்தோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது அவருடைய ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு இந்த பாடங்கள், இவருடைய வாழ்க்கையின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன, நாம் ஏற்கனவே நினைவு கூறியிருக்கிறோம். இது வெறும் ஒளிக்காக வேண்டி மட்டுமல்ல, மாறாக நம்முடைய மார்க்கத்தின் வாழ்க்கை, தீனுடைய வாழ்க்கை நல் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற அடிப்படையிலேயும், தீனை நாம் முழுமையாக கடைபிடித்து இம்மை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும், அல்லாவின் திருப்தி அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்பதையும் நாம் அடிக்கடி சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இங்கு வரக்கூடிய படிப்பினைகளை நாம் பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கமாக இருக்கிறது. பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பாக பாடத்தினுடைய சுருக்கங்களை லேசாக பார்த்துவிட்டு செல்வோம். இங்கு ஹஜ்ரத் மாலிக் இப்னு அனஸ், ஹஜ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க. சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பள்ளிவாசல்ல பொதுவாக ஒரே இடத்துல நினைச்சுவாங்க அமர்ந்திருப்பாங்க தொழுகைக்காக வேண்டி. பள்ளியில் அந்த இடத்தை தவிர வேறு எங்கேயும் உட்கார மாட்டாங்க. அப்போ தொழுகைக்கு அந்த இடத்துல உட்காருவாங்க. அவங்கள பார்க்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல பார்க்கலாம். இப்போது இந்த நிலையில் இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்று சொல்லப்படக்கூடிய
அந்த அரசன் அவர்களுடைய மகனிற்கு இவர்கள் இவருடைய பெண்ணை கொடுக்கவில்லை என்ற கோபத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக, இன்னும் அவர்கள் பையச் செய்யவில்லை என்ற கோபத்தையும் மொத்தமாக காட்டி அவர்களுக்கு பலவிதமான தொல்லைகளை, கஷ்டங்களை, சிரமங்களை கொடுத்தான். அது மேலே லேசாக சுட்டிக்காட்டப்பட்டது. அப்போ ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, பல இரவுகள் இது போன்று அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்களை தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தான். இப்போ இந்த மாதிரி நேரங்களில் கடுமையான உடல் நோவினை, உள்ள நோவினை, இப்படி எல்லாமே இருக்குது. அவங்கள்ட்ட சொல்லப்படுது, நீங்கள் தொழுகையை விடலாமே என்று சொல்லும்போது அவங்க அந்த அதாவது அந்த இடத்துல தொழுறது நீங்கள் விடுங்களேன், வேறு இடத்துல தொழுது கொள்ளுங்களேன்னு சொல்லும்போது இல்லை என்று மறுத்து விட்டார்கள். இப்போ அதே போல் அதில் சயீது இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்களாம், அநியாயம் நடந்து கொண்டு இருக்கும்போது உங்களுடைய கண்களை அநியாயக்காரர்களுடைய அந்த உதவி செய்யக்கூடியதாக நீங்கள் ஆக்கிறாதே. ஏன்னா அதை மறுக்க உங்களுடைய உள்ளத்தால் மறுங்க. கண்ணால் பார்க்குறீங்க, மறுக்க முடியல, உள்ளத்தாலையாவது குறைந்தபட்சம் மறுத்து பழகுங்க என்பதாக சொல்லுவாங்களாம். இல்லைன்னு சொன்னால், உள்ளத்தாலே நீங்கள் மறுக்கலன்னு சொன்னால் உங்கள் அமல்கள்லாம் என்ன ஆயிரும், எஹ்பா, அதாவது தஹபத், அதாவது எல்லாமே அழிஞ்சு போயிரும் சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி அவங்களுக்கு தொல்லை கொடுத்து கொடுத்து கண்ணில் தண்ணீர் வருது. அப்போ கண்ணில் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாமே, இந்த கண்ணுடைய தண்ணீரை வெளியேற்றலாமே, அது ஒரு மருத்துவம், வெளியேற்றலாமேன்னு சொல்லும்போது சொன்னாங்களா, இல்லை இல்லை, அதை யார் திறந்தானோ அவனே என்ன செய்வான், அவனை சந்திக்கும் வரை அப்படியே இருக்கட்டும் சொன்னாங்க. அதாவது அல்லாஹ்வை சந்திக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் என்பதாக சொன்னாங்க. அதே மாதிரி அதில் சயீது இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய வாழ்க்கையில், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத்துடைய 2 வருஷம் கழியும் போது பிறக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே மேலே சொல்லியிருந்தோம், திராசில் அவ்வளுக்கு மூத்த சஹாபாக்களுடைய இந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள்னு சொல்லி. உமர் அல்லாண்டுடைய அந்த ஹிலாஃபத்துடைய 2 வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகு அதில் சயீது இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பிறக்கிறாங்க. அதில் உஸ்மான் அல்லான ஹிலாஃபத்தில் தான் ஒரு வாலிபராக, ஒரு ஆண்மகனாக ஆளெடுக்கிறார், அவர்கள் ஆளாகி வருகிறார்கள். அதில் அவர்கள் மதீனாவிலே வஃபாத் ஆகிறார்கள். அவர்கள் மரணிக்கக்கூடிய வருஷம் என்று எடுத்துக்கொண்டால் 150, அதாவது 101 என்பதாகவும் இருக்கிறது. இது சரியான கவுல். அதல்லாமல் 102, 103, 104, 105 என்பதாக சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ அதாவது 95 என்பதாகவும் சொல்லப்படுது. அப்போது அவங்களுடைய வயதின் அந்த மௌத்தினுடைய அந்த நேரம் இருக்கிறது, அது அதாவது 95 என்பதாகவும், இல்லை என்றால் 91, 99 சரியான, ஹிஜ்ரி 91 அவங்க வஃபாத் ஆகிறாங்கங்கிறது சரியான கவுலாக இருக்குது. 92, 93, 94, 95 என்பது கவுல் சொல்லப்படுகிறது. அதே போல் 105ங்கிற ஒரு சொல்லும் இருக்கிறது. வஃபாத் ஆனது அசலில் பார்த்தோம்னா ஹிஜ்ரி 91ஆம் ஆண்டு அவர்கள் மரணமடைந்து விடுகிறார்கள். இப்போ பாடத்தில் நுழையிறதுக்கு முன்னாடி ஹஜ்ரத் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி பார்ப்போம். மாலிக் இப்னு அனஸ், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, இவங்க சஹாபி கிடையாது. முவத்தா என்ற ஒரு கிதாபை, ஹதீஸுடைய தொகுப்பை தொகுத்தவர்கள் இவர்கள் தான். அதில் முவத்தா இமாம் மாலிக் அப்படின்னு சொல்லி சொன்னாலே தெரியும், இமாம்களில் தலைவர் என்று சொல்லலாம். அப்போ இவங்க மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்களே, இவங்க அதாவது இவங்களுடைய சஹாபி கிடையாது, இவங்க தாபி தான். இவங்களை பற்றி சொல்லும்போது இவங்க வந்து இஸ்லாத்துடைய ஷேகுல் இஸ்லாம் என்று சொல்லலாம். அவர் உம்மத்துடைய அடையாளம் என்பதாக, ஹிஜ்ரத், தாருல் ஹிஜ்ரத், மதீனாவுடைய இமாம் என்று சொல்லப்படும். அது மாதிரி ஹிஜாஸுடைய முஃப்தி என்பதாக இவங்களுக்கு பேர். அது மாதிரி உம்மத்துடைய ஃபக்கீஹ், விளக்கம் நிறைந்தவங்க என்பதாகும். ஹதீஸையும் ஃபிக்குகையும் ஒன்றிணைத்த ஒரு பெருமை ஹஜ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு சேரும். அதே மாதிரி 2 இல்முலையும் அவங்க ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், ஹதீஸ்காரங்க இவங்களை முஹத்தீஸ் என்பதாக சொல்லுவாங்க, ஃபிக்குகாரங்க இவங்கள ஃபக்கீஹ் என்பதாக, அதாவது ஹதீஸ் கலையில் உள்ளவங்க ஹதீஸ் ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க, ஹதீஸ் தேர்ச்சி பெற்றவங்க. ஃபிக்குல மார்க்க சட்டங்கள் அறிஞ்சவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க மார்க்க ரீதியாக ரொம்ப உயர்ந்தவர் என்பதாக சொல்லுவாங்க. இப்படி இந்த அளவுக்கு என்னது அவங்க பேர் வாங்கியவர்கள். அதே மாதிரி இவங்க ஒரு கண்ணியமானவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி உள்ளது மொத்தா என்ற ஒரு பெரிய கிதாப் என்ன செஞ்சாங்க, அவங்க தயார் செய்தாங்க, அதாவது ஹதீஸில் கோர்வு செய்தாங்க. அதில் இந்த மாதிரி உங்களுடைய கிதாபுன்னு எடுத்துக்கொண்டால் மொத்தா இமாம் மாலிக் என்று சொல்லுவாங்க, முதவரத்துல் கிப்ரா என்பதாகவும் இருக்கும். இவங்களுடைய குன்னியத்து வந்து அபு அப்துல்லா மாலிக் இபின் அனஸ் இபின் மாலிக் இபின் அபி மாலிக் இபின் அபி ஆமிர் அஸ்பாஹி என்பதாக மதினி. இவங்க வந்து மதினாவை சார்ந்தவங்க. இவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 93 பிறக்கிறாங்க. வஃபாத் ஆகிறது 179. அப்போ ஹிஜ்ரி 93 பிறந்து 179 வஃபாத் ஆகுறாங்க. மீலாது அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால், அதாவது
கிபி அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் 711 பிறந்து 795 ஒஃபாத் ஆகுறாங்க. இவங்க இமாம் கூட அதாவது 4 இமாம்களில் சுன்னத் ஜமாத்துடைய இமாம்களில் 4ல் 2வது இமாமாக அந்தஸ்தை பெற்றவர்களாக இருக்காங்க. இவங்க மாலிகி மதுஹபை சார்ந்த அந்த மாலிகி மதுஹபுடைய அந்த மதுஹபுக்கு சொந்தக்காரர்கள். இவர் தான் அதை உருவாக்கியவர்கள். அதுபோன்று இவங்க தன்னுடைய குவத்தை ஹஃபுல் மனநல சக்தியிலும் சரி, அதே மாதிரி நபிசல்லாஸ்லமுடைய ஹதீஸில் ஆர்வம் கொள்றதுலையும் சரி, அதே மாதிரி மதீனாவின் மீது கொண்ட பிரியத்திலையும் சரி, இதே போல் அவங்க பொறுமையில், ரொம்ப புத்தி கூர்மையில், கம்பீரத்தில், நற்குணத்தில் ரொம்ப பிரபலியமானவங்க. அது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவங்க இவங்களை பற்றி சொல்லும்போது, அதாவது இதா துக்கிரல் உலமாவு மாலிகுன் மாலிக் அன் நஜும், அதாவது சொல்லுவாங்க, ஏதாவது உலமாக்களை பற்றி பேசப்படுன்னு சொன்னால் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அதில் ஒரு நட்சத்திரம் போல், நட்சத்திரத்தை போன்றோம், அவங்கள பேசாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரி மாலிக் ரஹமத்துல்லாஹி இருக்காங்களே, அதாவது அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சி, தாபீன்களுக்கு பிறகு இந்த பூமியில பெரிய அத்தாட்சின்னு சொன்னால் அதில் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவங்க என்பதாக சொல்லப்படும் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க 2 கிதாப் நம்ம சொன்ன மாதிரி சொன்ன 2 கிதாபுகளை இயற்றினார்கள். இவர்கள் மதினாவிலேயே மரணித்தார்கள். மதினாவில் மரணிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அங்கே இவர்கள் மரணித்தார்கள். ஹிஜ்ரி 175 நம்ம சொன்னோம். ஹிஜ்ரி 175 வஃபாத் ஆகிறாங்க. மதினா ஹிஜ்ரி 179 வஃபாத் ஆகிறாங்க. ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அல்லாஹு தஆலா இவர்களை பொருந்தி கொள்வானாக. இவர்களுடைய இல்மை கொண்டு முழு உலகிற்கும் பயனை தருவானாக. இது இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹுடைய வாழ்க்கையின் சுருக்கமாக இருக்கிறது. வாருங்கள் உள்ளே செல்லலாம், இபாரத்துகளை காணலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال مالك رضي الله عنه. ஹஜ்ரத் மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், பலகனி என்னை வந்தடைந்தது, அன்ன சயீத் பின் முஸையிபி கான எல்சமு மகானன் மினல் மஸ்ஜிதி. நிச்சயமாக சயீத் பின் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கான எல்சமு லாசிமாக்கி கொண்டார்கள், அவசியமாக்கி கொண்டார்கள், மக்கான் ஒரு இடத்தை, மினல் மஸ்ஜித் பள்ளியிலிருந்து. மஸ்ஜிதில் ஒரு இடத்தை என்ன அவங்களுக்குன்னு சொல்லி அதை கட்டாயமாக்கி கொண்டாங்க. லா யுசல்லி மினல் மஸ்ஜிதி ஃபி கைரிஹி. லா யுசல்லி அவர்கள் தொழுக மாட்டார்கள், மினல் மஸ்ஜிதி பள்ளியிலிருந்து, ஃபி கைரிஹி அந்த இடம் அல்லாத வேறு இடத்திலே. இந்த ஹீல் அமீர் எங்கே போகுது, மக்கானுக்கு போகுது. அப்போ அந்த இடத்துல தான் தொழுவாங்க. அன்னஹு லயாலிய சனா பிஹி அப்துல் மலிக் மா சனா. நிச்சயமாக அவர்கள் லயாலி அந்த இரவுகள் எல்லாம், சனா பிஹி அதாவது அவர்களை கொண்டு செய்தானே அப்துல் மலிக், அப்துல் மலிக் பின் மருவான் என்ற அந்த அரசன் அவர்களை கொண்டு இரவுகளிலே கடுமையான தொல்லைகளை, மாசனா எந்த ஒன்றை அவன் செய்தானோ அதையெல்லாம் அவன் செய்த நேரத்திலே, இப்படின்னு சில அவங்களுக்கு சொல்ல முடியாத தொல்லைகளை, நோவினைகளை கொடுத்து கொண்டிருந்தானே அந்த காலகட்டத்திலே, கீழலகு அதில் சயீத் பின் முஸையிப் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த லகுங்கிற தமீர் சயீத் பின் முஸையிப் ரஹமத்துல்லாஹி போது ஐ யத்ருக ஸலாத்த ஃபீஹி, அதாவது ஃபீஹிங்கிற அந்த இடம் தான், அந்த இடத்திலே தொழுகையை அவர் விடுவதற்கு அவரிடம் சொல்லப்பட்டது. அப்போ அந்த இடத்துல நின்று தொழுகாதீங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு தொழுகைக்கு போகாதீங்க, போனீங்கன்னா என்ன செய்வான், அவங்கள பிடிச்சு அதே தொல்லைகளை கொடுப்பான் என்று சொல்லப்பட்ட போது அபா அவர்கள் மறுத்து விட்டார்கள். இல்லா யுசல்லிய ஃபீஹி அந்த இடத்திலே அவர்கள் தொழுவதை தவிர வேற எதையும் தொழுதை தவிர அவர்கள் மறுத்து விட்டார்கள். அப்போ அந்த இதை ஏற்றுக்கொள்ளல, அவங்க நீங்கள் சொல்றத ஏற்றுக்கொள்ளல, அவங்க அதே இடத்துல தான் என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. அதிலே தொழுவதை தவிர வேற எதையும் அவர்கள் மறுத்ததை மறுத்து விட்டார்கள். ஒகான யக்கூலு அதில் சயீத் பின் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லிக் கொண்டிருந்தார்கள், லா தும்லி ஊ அம்ல நீங்கள் நிரப்பி விடாதீர்கள், யுனக்கும் மின் அவானி வலமதி உங்களுடைய கண்களை நீங்கள் நிரப்பி விடாதீர்கள், மின் அவானி வலமத்தினா அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்களாக இருந்து நீங்கள் நிரப்பி விடாதீர்கள். அநியாயக்காரில் அநியாயம் செய்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை வச்சுட்டு என்ன செய்யாதீங்க, அநியாயத்துக்கு உதவி செய்கிற மாதிரி உங்கள் கண்களை ஆக்கி கொள்ளாதீங்க. இல்லா பி இன்காரின், இல்லா பி இன்காரின்னா என்னது, மறுப்பதை கொண்டே தவிர, அதை மறுங்க, மின் குலூபிக் உங்களுடைய உள்ளங்களை கொண்டு என்ன செய்யுங்க, அதை மறுத்தே தவிர. அப்போ நீங்கள் கல்லை பார்க்குறீங்கன்னு சொன்னால்
மின் குலூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களிலிருந்து எனக்கு அதை மறுப்பதை கொண்டே தவிர உங்களுடைய கண்களை கொண்டு அதை நிரப்பிடாதீங்கன்னு அர்த்தம். கண்ணால் பார்க்குறீங்க, தடுக்க முடியல, உள்ளத்தால் என்ன செய்யுங்க, அதை மறுத்துருங்க, அதை வெறுங்க, இது தவறு என்பதை உள்ளத்தால் என்ன செய்யுங்க, அதை வெறுத்துருங்க. லிகைலா லிகைலா தஹ்பத அமாலுக்கும் என்பதாக சொல்ல உங்களுடைய அமல்கள் வீணாகாமல் இருப்பதற்காக வேண்டி. அப்போ நீங்கள் அப்படி நினச்சிட்டீங்கன்னு சொன்னால், அதாவது கண்ணில் பார்த்துட்டு அதை ரசிச்சிட்டீங்க, அதை உள்ளத்தால் வெறுக்கலன்னு சொன்னால் உங்கள் நல்ல அமல்கள் கூட வீணாகிவிடும். வக்கீல லஹு அதில் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு சொல்லப்பட்டது, வக்கது நஸலல் மாஉ ஃபி ஐனிஹி திட்டமாக இறங்கியது தண்ணீரானது ஃபி ஐனி அவனுடைய கண்களிலிருந்து தண்ணீர் இறங்கி கொண்டிருந்து வடிஞ்சு கொண்டே இருந்துச்சு. அலா தக்தஹு ஐனக் அப்போ அவங்கள்ட்ட சொல்லப்படுச்சு, நீங்கள் உங்களுடைய கண்களிலிருந்து தண்ணீரை வெளியேற்றக்கூடாதா, அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை என்ன செஞ்சிடக்கூடாதா, தொடச்சி அதை சுத்தமாக நீக்கிடக்கூடாதா என்று கேட்கப்பட்டது. கால அப்போ அவங்க சொன்னாங்க, லா இல்லை, அவ்வாறு செய்ய மாட்டேன். ஹத்தா அலா மன் அஃப்தஹா எதுவரை என்றால் அலா மன் அஃப்தஹா அதை யார் திறந்தானோ அவனின் பக்கமே தவிர, அப்போ அவனின் மீதே தவிர. அப்போ அல்லாவிடத்தில் எழுது நான் செல்லும் வரைக்கும் இதை நான் எந்த விதத்திலையும் என்ன செய்ய மாட்டேன், நான் சரி செய்ய மாட்டேன் என்பதாக அதில் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. வக்காலத் விலாதத்துஹு லி சனத்தைனி மலதா மின் ஹிலாஃபத்தி உமர ரலியல்லாஹு அன்ஹு அப்போ அவர்களுடைய சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹிய பிறப்பு என்பதாக இருந்தது. இஸ்ஸனத்தைனி மலதானா 2 வருடம் கழிந்த நிலையிலே மின் ஹிலாஃபத்தி உமர ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் உமர் அல்லாஹ் அவங்களுடைய மின் ஹிலாஃபத்தி உமர் அல்லாஹ்வுடைய ஹிலாஃபத்திலிருந்து 2 வருடம் கழிந்த நிலையிலே ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய பிறப்பு ஆகியிருந்தது. வகான ஃபி ஹிலாஃபத்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரஜுலன் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஹிலாஃபத்திலே ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வளர்ந்த ஒரு மனிதராக இருந்தார்கள். வதூஃபிய பில் மதீனத்தி சனத இஹ்தா ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸையிப் அவர்கள் வஃபாத்தானார்கள் மதீனாவிலே சனத்த இஹ்தன் அதாவது இஹ்தா அப்படின்னா என்னது, எந்த அது இஹ்தா வ திஸ்ஈன இல் ஹிஜ்ரத்தி அதாவது 91 ஹிஜ்ரியிலிருந்து 91வது ஹிஜ்ரத்தில் ஹிஜ்ரி 91 அவர்கள் மரணித்து விட்டார்கள். வக்கீல இஸ்னத்தைனி அதாவது இஸ்னத்தைனியும் அப்படிங்கும்போது என்னது, இஸ்னத்தைனியும் திஸ்ஈன அப்படி என்பதாக 92 என்பதாகவும் சொல்லப்படுகிறது. வக்கீல சலாசின் அதாவது 93 என்பதாக சொல்லப்படுது. வக்கீல அர்பைன் அதாவது 4 94 வக்கீல ஹம்சின் அதாவது 95 91 ஒரு கவுல் இருக்கு, 92 93 94 95 என்பதாக இருக்கிறது. ஆனால் சரியானது 91 தான். வக்கீல சொல்லப்படுகிறது, இன்னஹு நிச்சயமாக சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தூஃபிய சனத ஹம்சின் வ மியத்தின் அதாவது 105ஆம் வருடம் அவர்கள் மரணித்து விட்டார் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் இந்த கீழுடைய அடிப்படையில் தான் சொல்லப்படுது. அசல் அவங்க இறந்தது 91வது ஹிஜ்ரியாக இருக்கிறது. அல்லாஹு ஆலம், அல்லாஹு தாலாவே மிகவும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ இது ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய நிலையாக இருக்குது. அவங்க பட்ட கஷ்டங்கள் துன்பங்களை பற்றி இங்கு பேசப்படுகிறது. இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய படிப்பினைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள்ல எவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். வாருங்கள் படிப்பினைகளை தெரிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ அதில் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நாம் முழுமையாக பார்த்தோம். அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சில படிப்பினைகளை நாம் இங்கு நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் இதன் மூலம் நாம் வார்த்தைகளை மட்டுமல்ல வாழ்க்கையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். முதலாவது, ஒரு ஆலிம் பேணுதலுடன் வாழ வேண்டும் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதில் அவர்கள் இல்மிலேயும் சரி, அதேபோல் உலக பற்றற்று தன்மையிலும் சரி, அதேபோல் இபாதத்துடைய விஷயத்திலும் சரி, பேணுதல் விஷயத்திலும் எந்த அளவுக்கு சொன்னா, அப்துல் மலிக் இப்னு மர்வான் பணத்தை கொண்டு கொடுக்குறான், என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. அதே போல் அவங்கள எனக்கு என் கூட பேசிட்டு இருக்கணும் வாங்க என்பதாக என்ன சொல்றான், அவங்கள அழைக்கிறான். இந்த நிலையில என்ன செய்யறாங்க, அவங்க இல்முக்கும் ஹதீஸுக்கும் தீனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என்னது, அடுத்தவருடைய பொருளை பார்த்தோ அல்லது அவருடைய பதவியை பார்த்தோ பயந்தோ அல்லது நடுங்கி என்ன செய்யல அந்த பக்கம் போகல, மாறாக தன்னுடைய அந்த இல்முடன் பேணிக்கையாக இருந்து கொண்டார்கள். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இல்மை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி பார்க்கும்போது அவங்க எத்தனை சஹாபாக்களிடமிருந்து இல்மை தேடி எடுத்தாங்க. ஹஜ்ரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து எடுத்திருக்காங்க. அவங்களுடைய மாமனாராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமிருந்து ஹதீஸ்கள் எடுக்கிறாங்க. அதே போல உம்மஹாத்துல் முஃமினீன் அஸ்வாஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடமிருந்து என்ன செய்றாங்க, ஹதீஸ்களை எடுக்கிறார்கள். இதெல்லாம் என்ன செய்றாங்க, தேடி எடுத்து இந்த இல்மை என்ன செய்றாங்க, முழு மனித சமுதாயத்திற்கும் பரப்பி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இவங்களுடைய விஷயம் என்று சொன்னால், அது இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்ற மாதிரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவார் என்பதா என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு எனது இல்முடைய அந்த தேட்டம், இல்முடைய ஆர்வம், ஹதீஸ்களை கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயத்தில் அவங்கள்ட்ட இருந்து அந்த ஆர்வம், தேட்டம் இருக்கிறதே மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. அதே போல் மூன்றாவது எடுத்துக்கொண்டா இபாதத்துடைய விஷயம். பேணுதல் விஷயத்துல பார்த்தோம், இல்முடைய விஷயத்துல பார்த்தோம். இபாதத்துடைய விஷயத்துல பார்த்தா, அதாவது முதல் தக்பீர், தக்பீரத்துல் ஊலாவை 50 வருஷமாக தவற விடாமல் சரியான முறையில் என்ன செஞ்சாங்க, தக்பீர் தஹ்ரீமால போய் கலந்து கொண்டாங்க. அதே போல் முதல் சஃபுடைய விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அதே 50 வருஷம் முதுகை யாருடைய பின் புறத்தையும் முதுகையும் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு அது அவங்களுடைய தொழுகை முதல் சஃபிலேயே அதிகமாக ஆகியிருந்தது. 50 வருடம் இவ்வாறு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுவும் இது அவங்களுடைய பெரிய ஒரு பேணுதலுடைய உச்சக்கட்டத்தை எடுத்து காட்டுகிறது. இல்மோட இருக்கிறாங்க, இல்மோட இபாதத்தை என்ன செய்யறாங்க, தன்னுள் கலந்து கொண்டார்கள். அதாவது உலுவுல் ஹிம்மா என்று படிச்சோமே, இந்த உயர்ந்த நோக்கம் அனைத்தையுமே தன்னுள் ஆக்கி கொண்ட ஒரு பெரிய ஒரு தாபி தான் அது சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கிறார்கள். அதே போல இன்னொரு விஷயம் எடுத்துட்டோம்னா, தன்னுடைய மகளை என்ன செய்றாங்க, திருமணம் செய்து கொடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம திருமணம் செய்து கொடுக்கும்போது அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, அந்த அவன் யாரு, அபு இதா ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய மாணவர், அவர்கள் முதல் திருமணமாய் மனைவி இறந்துறாங்க. அப்போ என்ன செய்றாங்க, அவருக்கே திரும்ப திருமணம் செய்து கொடுக்குறாங்க. இப்போ சொல்லும்போது முதல் விஷயம் அவங்கள்ட்ட என்ன இல்லை, அவர் சொல்லும்போது எனக்கு பணம் என்பது இல்லை, என்கிட்ட 2 திருகம் 3 திருகம் தான் இருக்குங்கிறாங்க. முதலாவது விஷயம் என்ன செய்யல, பணம் இருக்கணும், சொத்து செல்வம் இருக்கணுங்கிறத பார்க்கல, தீன் இருக்கா, மார்க்கம் இருக்கான்னு பார்க்குறாங்க. அது அபூவிதா ஆட்டை இருக்கு. அடுத்து மனைவியை கவனிச்ச விஷயம், அதே போல் ஒழுக்கம், அவங்களுடைய பேணுதல், இதெல்லாம் பார்க்குறாங்க. இல்மை பார்க்குறாங்க. இதை பார்த்து என்ன செய்றாங்க, தன்னுடைய மகளை 2ஆம் தாரமாக என்ன செய்கிறாங்க, அந்த அபூவிதா அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்க பணத்தையோ அல்லது பதவியோ அல்லது தன்னுடைய மகள் உயர்ந்த மாதிரி வாழணும் உலகத்தில் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா, யாரு, அப்துல் மலிக் இப்னு மர்வான் தன்னுடைய மகன் வலிதுக்காக வேண்டி இவருடைய மகளை என்ன செஞ்சான், ஹித்துபா அதாவது திருமணத்துக்காக வேண்டி கேட்டிருந்தான். அதை என்ன செஞ்சாங்க, முழுமையாக மறுத்துட்டாங்க. எவ்வளவோ பல முறை முயற்சி செய்து பல முறை வற்புறுத்தியும் பார்த்து என்ன செய்யல, அவனுடைய சொல்லுக்கு அவனுடைய பேச்சுக்கு அடங்கவில்லை. தன்னுடைய அந்த தீனத்தான் முக்கியத்துவம் கொடுத்து என்ன செஞ்சாங்க, தன் மகளை திருமணம் செய்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல 5வது விஷயம் என்று எடுத்து பார்த்தா, பிள்ளைகளை மார்க்கத்தோடு வளர்க்க வேண்டும். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், மார்க்க பேணுதலோடு வளர்க்கணும். அந்த வளர்த்தெடுத்த அந்த குழந்தையுடைய நிலையை பற்றி சொல்லும்போது இந்த கணவர் என்ன சொல்றாரு, முதலாவது விஷயம், குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஒரு பெண்மணி யாரு, ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி மகளாரா இருக்காங்க. அதே மாதிரி 2வது சொல்லும்போது என்னது, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை நன்கு அறிந்தவர்கள். அந்த பெண்மணி நபியுடைய சுன்னத்து எது எதுங்கிறத அறிஞ்சிருக்காங்க, அதை கடைபிடிக்கிறாங்க. 3வது விஷயம் சொன்னாங்க, கணவருடைய கடமை என்ன என்று தெரிந்து அதை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர் என்று தன்னுடைய அந்த மனைவி பற்றி சொல்றாங்க. அந்த மனைவி யாரு, சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி மகளாராக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பிள்ளைகளை மார்க்கத்தோட மார்க்கப்பற்றோட தக்குவா இறையச்சத்தோட என்னது வளர்க்கக்கூடிய அந்த நிலையை நாம் இதிலே பார்க்கிறோம். அடுத்ததாக அநீதிக்கு எதிராக போராடுதல், அடுத்து அநீதி ஏற்படுதல். ஹஜ்ரத் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய அந்த அநீதி, அவன் என்ன செய்யறான், 2 பேருக்கு பைய செய்ய சொல்லி நிர்பந்தப்படுத்துறான். ஒன்று சுலைமானுக்கு, இன்னொன்று வலீதுக்கு. 2 பேருக்குடைய கையிலையும் பைய செய்யுங்கன்னு சொல்லும்போது என்ன செய்றாங்க, அவ்வாறு செய்ய முடியாது என்று சொல்றாங்க. அதே மாதிரி அவனுடைய அந்த தவறுகள், அவனுடைய அந்த குற்றச்சாட்டுகள், அவனுடைய அநியாயத்துக்கு என்ன செய்யல, இவர்களுக்கு இதனால தண்டனை கொடுக்கப்படுது, கொலை மிரட்டல் விடப்படுது, ஏன்னா எல்லா விதத்திலும் துன்புறுத்தப்படுது, இரவு பகலா சொல்ல முடியாத துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அனைத்தும் நடந்தாலும் அவர்கள் உறுதியாக இருந்து அநீதிக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றியை காண்கிறார்கள். அதனால் பல கஷ்டங்களை சிரமங்களை பொறுத்து கொள்கிறார்கள். இது பெரியவர்களுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அவளுடைய வாழ்க்கையின் மூலம் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் படிப்பினை, அதாவது இபாதத்திலையும் சரி, இல்முலையும் சரி, அதே போல் பேணுதலிலும் சரி, அதே மாதிரி திருமண விஷயத்திலும் சரி, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலும் சரி, அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய விஷயத்திலும் நமக்கு நல்ல தைரியத்தையும் உணர்வையும் தீனுடைய பற்றையும் தந்த அல்புரிவானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.